இறைவனுடைய திருவேங்கலத்தை சொல்லு, அடியார்களுடைய வரலாற்றை கேளு, அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று சிந்தி, அந்த மூலமாக நீயும் வாழ்வு அப்படின்னு மனதுக்கு நம்ம ஆர்டர் போடணும். மனது போன போக்குல நம்ம போயிடக்கூடாது. அதனாலதான் எல்லா பிரச்சனையும் வருதுங்க. மனம் போன போக்குல போறதுனாலதான் ப்ராப்ளமே வருது. அதனால மனம் இன்பத்தை பற்றாமல் பொய்யான துன்பத்தை பற்றுவதால் நமக்கு துன்பம் வருகிறது. துன்பத்தை தருவது இறைவன் அல்ல. இறைவன் துன்பத்தை யாரும் தரமாட்டார். இறைவன் கருணாமூர்த்தி, பெரும் சர்க்கரை குன்று. அவர் சங்கரன் என்றால் இன்பத்தை தருவன் என்று பொருள். சங்கரா அப்படி சொன்னா இன்பத்தை தருவன் என்று பொருள். அப்படிப்பட்ட இன்பப் பொருளான சிவபெருமான் துன்பத்தையா நமக்கு கொடுப்பார். அதனால இன்பம் வேண்டுமென்றால் நாம் மனசுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும். இப்ப நம்ம உட்கார்ந்து அமர்ந்து கேட்க வேண்டும், பிற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். இப்படி கேட்க கேட்க அந்த சிந்தனை வளரும். சிந்தனை வளர்வதால் அவர்கள் தெளிவடைவார்கள். அந்த தெளிவை இந்த தமிழ்ல தெளிதல்னு சொல்லுவோம், தெளிவுன்னு சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் அது யோகம்னு சொல்றோம். யோகம் தமிழ்ல சொன்னா தெளிவு. தெளிதல் தான் தமிழ்ல அழகான சொல், தெளிவு. நாம் தெளிவடைய வேண்டுமானால், யோகமடைய வேண்டுமானால், அந்த யோகத்தின் மூலம் இன்பம் அடைய வேண்டுமானால் முதலில் மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். மனதே நீ நமது நாயன்மார்களுடைய திருவரலாற்றினை கேட்டு சிந்தி தெளிவடை என்று நாம் ஆணையிட வேண்டும் என்பதை மனதில் நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை சொல்கிறோம். அப்படிப்பட்ட கட்டுப்பாட்டில் வைத்தவர்கள் நிறைந்த திருநகரம்தான் திருவாரூர். யோகமும் யாகமும் பொழிந்த திருநகரம் திருவாரூர். அப்படிப்பட்ட திருவாரூரிலே புற்றிடங்கொண்டநாத பெருமான், அங்கு எழுந்திருக்கின்ற இறைவனுடைய திருநாமம் புற்றிடங்கொண்டார். வீதி விடங்க பெருமான் அவருக்கு இன்னொரு திருநாமம். அவருக்கு இன்னொரு திருநாமம் உண்டு, தியாகராஜ பெருமான். அம்பிகை அள்ளியங்கோதை அம்மை. இப்படி அள்ளியங்கோதை உடனவரும் வீதி விடங்க பெருமான் தியாகராஜ பெருமானாக, புற்றிடங்கொண்ட பெருமானாக அங்கு திருநகரத்தின் மையத்தில் விட்டிருக்கின்ற மூர்த்தியை, அங்கு எழுந்து அருள்பாலிக்கின்ற சிவபெருமான் அந்த திருநகரத்தில் விட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட திருவாரூரிலே ஒரு காலத்திலே மனு நீதி சோழர் என்ற சோழ மன்னவர், சோழ சக்கரவர்த்தி ஆண்டு வந்தார். அவர் மிக உயர்ந்த சிவபக்தி கொண்டவர், சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டவர், நல்ல பண்பாளர், கருணாமூர்த்தி, கருணை கடல். தன்னுடைய உயிர் போல் பிற உயிர்களையும் கருதுவார். எல்லா உயிர்களும் தன்னுடைய உயிர் போல் கருதி கருணைமலை ஒழிவார். அப்படிப்பட்ட தூய சிவபக்தரான மனுநீதி சோழர் அங்கு அரசாட்சி புரிந்து வந்தார். அவருக்கு திருமணமானது, குழந்தை பேரு அவருக்கு இல்லை, நன்மக்கள் பேரு அவருக்கு கிடைக்கவில்லை. எல்லா வல்ல சிவபெருமானே வணங்கக்கூடிய சிவபக்தியில் சிறந்த மனுநீதி சோழரும் அவருடைய துணைவியாரும் அதிகாலையிலே எழுந்து பெருமானை தரிசிப்பார்கள், முக்கரண வழிபாடு செய்வார்கள். பெரியவர்கள் எல்லாம் முக்கரண வழிபாடு செய்யணும். முக்கரண வழிபாடு என்றது இறைவனை வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய மனம் சிவபெருமானே நினைந்து கொண்டிருக்க வேண்டும். நம்மளுடைய நாவானது தேவார திருவாசகங்களும் திருமுறைகளையும் பாடிக்கொண்டிருக்க வேண்டும், திருவேங்கலத்தை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். கண்கள் இரண்டும் சிவபெருமானுடைய திருவேணியிலே அந்த கண்கள் பதித்து அந்த முக்கரணமும் சிவ வழிபாட்டில் லயித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி முக்கரண வழிபாட்டை அங்கு இடையராக செய்து சிவபெருமானுடைய திருவடிக்கு அவருடைய துணைவியாரோடு சென்று நன்மக்கள் பேறு வேண்டும் என்று அங்கு விண்ணப்பித்தார்கள். இறைவனும் திருவருள் புரிந்தார். அவருக்கு ஒரு நன்மக்கள் பேறு வாய்க்கப்பட்டது. நன்னாளிலே ஒரு அழகான ஆண் மகவை அவர்கள் பெற்றார்கள். இறைவனுடைய அருளால் பெற்ற அந்த குழந்தைக்கு இறைவனுடைய பெயரை வீதி விடங்கர், அங்குள்ள சிவபெருமானுடைய திருநாமம் வீதி விடங்கர். வீதி விடங்கர் என்ற திருநாமத்தையே அந்த குழந்தைக்கு வைத்தார்கள். மிகவும் அந்த குழந்தை பெற்ற அன்று மனுநீதி சோழர் மகா சக்கரவர்த்தி அவருடைய கஜானா இருக்கின்ற அறையை திறந்துவிட சொன்னாராம். திறந்துவிட சொல்லி வறியவர்களெல்லாம் சென்று வேண்டிய அளவு பொண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். என்ன வேண்டுமோ அத்தனை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாராம். எப்படி கொடை விழல் பாருங்க. கஜானா அந்த அறையை திறந்து விட்டாராம். சேக்கிழார் பெருமான் சொல்றார், அத்தனையும் எடுத்து வறியவர்களெல்லாம் இன்புற்று வாழட்டும் என்று அவருடைய மைந்த நன்மகவு பெற்ற நாளில் அவர் அறிவித்தார். அந்த குழந்தை பிறந்து சீராட்டி பாராட்டி நன்காக வளர்த்து வந்தார்கள். அந்த நிலையிலே அறிவில் சிறந்த, பண்பில் சிறந்த, கல்வியில் சிறந்த அந்த குழந்தை நல்ல அறிவு நூல்களை இளமையிலிருந்தே கற்றுப்பழக வேண்டும்.
நாம் இப்ப கற்றுக்கொண்டிருக்கிற அறிவு நூல், ஞான நூல், பெரிய புராணம் முதலான ஞான நூல்கள். ஞான நூலினை கற்க வேண்டும். ஞான நூல், மருத்துவ நூல், இது மாதிரி பல நூல்கள் எல்லாம் கற்று தேர்ந்து பல கலைகளிலும் வல்லவராகி மன்னர்களுக்கு கற்க வேண்டிய அந்த விற்போர் மற்போர் இத்தனையும் கற்று எல்லாவற்றும் கைதேர்ந்து நல்ல பண்பாளராகவும் கல்வியாளராகவும் உயர்ந்த பக்குவமுடைய குணமுள்ளவராகவும் அந்த இளவரசர் திகழ்ந்தார். அப்படி இருந்த நாளிலே ஒரு நாள் அவருடைய பண்பு பாருங்க, காலையில் எழுந்தவுடன் மனுநீதி சோழர் தந்தையார் மன்னர் அவரும் அவருடைய தாயாருடைய காலிலும் விழுந்து அன்போடு பெற்றோரை வணங்குவார். பின்பு சிவாலயம் சென்று இறைவனை தொழுவார். இதை நியமமாக செய்தார். ஒரு நாள் அவருடைய தேரினை எடுத்துக்கொண்டு மன்னர்களெல்லாம் தேரோட்டி போவார்கள். இளவரசர் தேரினை எடுத்துக்கொண்டு சிவபெருமானை தாய் தந்தையரை வணங்கி எல்லா வல்ல அல்லியங்கோவை உடனவரும் புத்திரங்கொண்டநாத பெருமான் தியாகராஜ பெருமானை வணங்குவதற்காக தேரின் மீது வருகிறார். ஒரு இளவரசர் வந்தார் சொன்னா அவருடைய நண்பர்கள் வருவார்கள். அப்ப அவருடைய தொடர்பு கொண்டு வருவார்கள், சிப்பாய் எல்லாம் வருவாங்க. கொஞ்சம் ஆடம்பரமா அப்படித்தான் இருக்கும். இப்ப மன்னருடைய மகனான இளவரசர் வருகிறார் என்று சொன்னால் அவரை பார்ப்பதற்காக எத்தனை பேர் வருவாங்க. இப்ப சாதாரண ஒரு விஐபி இந்த சாலையில் செல்கிறார் என்று சொன்னால் எல்லாரும் போய் பார்ப்பாங்க நின்று, இல்லைங்களா? அந்த வகையிலே மன்னருடைய மகன் வருகிறான் என்றதை கேட்டு அங்கு வீதியெல்லாம் கூட்டங்கள் நிறைந்திருக்கிறான். சைக்கிள் அந்த வீதியிலே ஒரு எள்ளு போட்டா அந்த எள்ளு கீழே விழுவதற்கு இடம் இருக்காதான், அப்படி கூட்டம் இருந்தது. எள்ளு போட்டா கீழே விழுகாது, அந்த அளவுக்கு கூட்டத்தில் நிறைந்திருந்தார்கள். அப்படி வேகமாக அந்த தேரை ஓட்டிக்கொண்டு அவர் செல்கின்றார். செல்கின்ற யாருமே காண முடியாத ஒரு கனப்பொழுதில் வேகமாக ஒரு பசுவினுடைய கன்று வேகமாக வந்து அந்த தேரினுடைய அந்த சக்கரத்தில் விழுந்து அந்த தேரினுடைய சக்கரம் அந்த கண்டை அரைத்துக் கொண்டு சென்று அந்த உடலெல்லாம் முடிந்து அங்கே அந்த இடத்திலே அந்த கண்டினுடைய உயிரும் பிரிந்தது, இறந்து போய்விட்டது. உடனே தேரை நிறுத்தி சொன்னார் சக்கரவர்த்தி. இளமன்னர் இளவரசர் வேகமாக இறங்கி வந்து பார்த்து கண்ணீர் மல்கிறார். இந்த பசுவினுடைய கன்றை கொன்றேனே, நான் என்ன பாவம் செய்தேனோ? சிவசக்கரவர்த்தி வரலாம் நமக்கெல்லாம் தெரியும். புறாவிற்காக தன்னுடைய அந்த தொடையில் இருக்கின்ற அந்த சதைகளெல்லாம் அது கொடுத்தது மட்டுமல்ல, துலாக்கோளில் தன்னையே கொடுத்தாராம். அப்படிப்பட்ட அந்த கருணை மிகுந்த சோழ பரம்பரையில் வந்த மனுநீதி சோழனுடைய மைந்தனான எனக்கு இப்படி வந்து சேர்ந்ததே என்று கண்ணீர் விட்டு அழுதார். இப்படி நான் கொலை செய்தேனே, இந்த கன்று இப்படி இறந்து போச்சே அப்படின்னு அழுதும் இல்லாமல் இதுக்கு என்ன காரணம்? எல்லாவல்ல சிவபெருமானை தரிசிப்பதற்கு நான் தேரிலா வர வேண்டும், நடந்தல்லவா வர வேண்டும்? சிவபெருமானை தரிசித்து நடந்து வர வேண்டும். செய்கிறார் அழகா சொல்ல, நடந்தல்லவா வந்திருக்க வேண்டும் பெருமானை தரிசிப்பதற்காக. எனக்கு பொன் புகழ் செல்வம் இருக்கின்றது, நான் தேரில் வந்ததனுடைய அந்த பாவம் அல்லவா இவ்வாறு நான் கொலை செய்கின்ற ஒரு பாவத்தை பழிபாவத்தை நான் அடைந்தேன் என்று அங்கு இளவரசர் புலம்புகின்றார். இந்த நிலையிலே சில அமைச்சர்கள் எல்லாம் வந்து கூடுகிறார்கள். சில அன்பர்கள் எல்லாம் வந்து சொல்கிறார்கள், இளவரசே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நீங்களாகவே தானாகவே தேரை ஓட்டிக்கொண்டு போய் அந்த கன்றில் ஏற்றிக் கொள்ளவில்லையே, யாருமே நம்ம கண்ணாலே பார்க்கல. எப்ப அந்த கன்று வந்தது, எப்ப அதனுடைய தேரினுடைய கால் விழுந்து இறந்ததுன்னு யாருக்குமே தெரியலே, எங்க கண்ணிலுக்கே காட்சியளிக்கலே. அது மாதிரி நீங்கள் வேண்டுமென்றே அந்த கொலையை செய்யவில்லை, ஆதலால் அந்த கன்று தானாகவே விழுந்து இறந்ததுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அந்த இளவரசரை தேற்றி, ஆனாலும் ஒரு கொலை நிகழ்ந்தது உண்மை, அதற்கு பரிகாரம் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் அல்லவா? அந்த பிராயச்சித்தம் பரிகாரம் செய்யக்கூடிய அந்த நூலில், அந்த பிராயச்சித்த அறநூல்களில் வல்லவர்களிடம் சென்று அதன் நூலில் என்ன சொல்கின்றதோ அந்த பிராயச்சித்தத்தை நாம் செய்து கொள்ளலாம். இளவரசே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று அவர்களை தேற்றி அந்த இளவரசை அவரை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். இந்த நிலையில் அந்த கன்றினுடைய தாய் பசு ஒன்று வேகமாக வருகிறது. அதை கண்டு தன்னுடைய கன்று இப்படி இறந்து போயிருக்கிறேன் கண்ணீர் விட்டு கதறுகிறது. கதறி அழுது அது புலம்புகிறது, ஐயோ என் அருமை கன்றே, சிறிது நேரத்துக்கு முன்பாக தானே என்னிடம் பாலினை அருந்தினாய், இப்போது உன்னுடைய அந்த பாலெல்லாம் இரத்தமாக சிந்தி இவ்வளவு கிடைக்கிறதே என்று சொல்லி அந்த பசு கண்ணீர் விட்டு மல்கிறது. உன்னை நான் இனி எந்த பிறவியில் நான் காண்பேனோ, இது என்ன ஒரு துயரம், எங்களுடைய மன்னவர் கருணையே ஆனவர், அறங்காக்கும் வல்லல்,
அப்படி அரங்காக்கும் வள்ளலுடைய இந்த திருநகரத்தில் இப்படியும் ஒரு செயலும் நிகழுமோ, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னருடைய கருணையும் நினைந்து அழுகிறது. இப்படி நிகழ்ந்ததே என்று சொல்லி கண்ணீர் விட்டு பதறுகிறது. இந்த நிலையில் அந்த பசுவுக்கு ஒரு சிந்தனை எழுகிறது. அந்த காலத்திலே மனுநீதி சோழர் ஒரு சிறப்பான ஏற்பாட்டை செய்தார். இந்த நாட்டில் யாருக்காவது ஒரு குற்றம் குறை நிகழ்ந்தால் இந்த மணியை நீங்கள் அடிக்க வேண்டும். ஆராய்ச்சி மணி என்று ஒரு மணியை வெளியே கட்டியிருப்பார்கள் அரண்மனைக்கு வெளியிலே. இந்த மணியை யாரெல்லாம் அடிக்கிறார்களோ அப்போது மன்னவரே வந்து உடனடியாக அவருடைய குற்றம் குறை என்ன என்பதை கேட்டு அந்த இடத்திலே தீர்ப்பை சொல்வார். அவருடைய குற்றம் குறை களையப்படும் என்ற நிலையை உருவாக்கினார். அந்த மணி கட்டி பல ஆண்டுகளானது. இதுவரை யாருமே அந்த மணியை அடிக்கவே இல்லை. முதலாக இந்த பசுவே சென்று தன்னுடைய கொம்பினால் அந்த கயிற்றினை சுட்டி அந்த மணியை அடிக்கிறது. இதை மன்னவர் கேட்கிறார், சோழ மன்னர். அந்த மணி காதில் விழுந்தவுடன் அவருக்கு துன்பத்தால் ஆழ்ந்தார். அவருடைய துன்பம் சொல்ல முடியாத துயரம். என்னுடைய அரசாட்சியில் அறம் தவறி விட்டதோ, குற்றம் குறை இதுவரை நிகழவில்லையே, இப்போது நிகழ்ந்தது என்றால் என்னுடைய அரசாட்சியின் நான் செய்த குற்றம் அல்லவா அப்படி சொல்லி வேகமாக தன்னுடைய அந்த அரியாசனத்திலிருந்து மிக வேகமாக எழுந்து வந்து வெளியில் வருகிறார். அந்த பசுவா அந்த மணி அடிக்கக்கூடிய அந்த சாலைக்கு முன்பு வருகிறார். மன்னவரே வருகிறார். வரும்பொழுது அங்கு ஒரு சேவர் வேகமாக வந்து மன்னவரை வணங்குகிறார். சுவாமி, சற்று நேரத்துக்கு முன்பு இந்த ஆராய்ச்சி மணி அடித்தது இந்த பசுவே என்று பசுவை காட்டுகிறார். அந்த பசுவுடைய நிலையை பார்க்கிறார். கண்ணீர் மல்கி அந்த பசுவானது தன் கன்றை பிரிந்த அந்த துயரத்திலும் துக்கத்திலையும் ஆழ்ந்து அந்த கண்ணீர் பெருகி அழுது கொண்டிருக்கிறது. இந்த நிலையை கண்ட மன்னர் இவர் மேலும் துயருகிறார். ஐயோ, இந்த பசு வந்து மணி அடித்து அந்த மணி அடிக்கிற அளவுக்கு நமது நாட்டிலே குற்றம் செய்தது யார், அந்த கொடிய பாவத்தை செய்தது யாராக இருக்க முடியும்? இதை உடனே தீர விசாரித்து இந்த பசுவினுடைய துயரை போக்குவதே என்னுடைய கடமை, இதை நான் முதலில் செய்வேன் என்று உறுதி பூண்டார். அந்த நிலையில் வேகமாக மற்றொரு சிப்பாய் ஒருவர் வந்து சோழ மன்னவரை பார்த்து வணங்குகிறார். சுவாமி, தற்பொழுதுதான் ஒரு செய்தி வந்தது. ராஜ பிரதான சாலையிலே நமது இளவரசர் தேரோட்டி சிவாலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த கன்றானது யாரு கண்ணிலும் படாமல் திடீரென்று புகுந்து அந்த தேர்காலில் புகுந்து அடிபட்டு இறந்து விட்டது. அதை கண்டு துயருற்றது இந்த தாய்ப்பசு என்று அந்த செய்தியை சொல்கிறார்கள். அப்பொழுது அந்தோ கெட்டேன் என்றார். அழுது புலம்புகிறார். இது என்னுடைய நான் தவமிருந்து பெற்ற பிள்ளை, அது செய்த குற்றத்தினுடைய அளவை பொறுக்க இயலவில்லை. அங்கு புலம்புகிறார். அப்போது சொல்லுகின்றார், என்னுடைய அரசாட்சியில் இப்படியும் நடக்குமோ இந்த குற்றம், இதற்கு முறையான ஒரு தீர்வு காண்பேன் என்று பேசுகிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அமைச்சர்களெல்லாம், அந்த மதிநுட்ப அமைச்சர்களெல்லாம் பல பேர் எல்லோரும் மன்னரிடம் போது எல்லாம் வந்து கொள்கிறார்கள். அங்கு எண்ணற்ற மக்களும் அந்த காட்சியை காண்கிறார்கள். இந்த நிலையில் அமைச்சர் பெருமானார், மதிநுட்பத்தில் சிறந்த ஒரு அமைச்சர் ஒருவர் மன்னவரை வணங்கி, பெருமானே, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், தானாகவேதான் சென்று அந்த கன்றானது தேரில் விழுந்து இறந்ததை தவிர நமது இளவரசர் அதை தேரோட்டி கொல்லவில்லை, ஆகையால் நீங்கள் வருந்த வேண்டாம் என்று சொன்னார். அப்போது மன்னவர் சொல்கிறார், நீங்கள் சொல்வது மிகவும் அழகாகத்தான் இருக்கிறது. பசுவை ஒருத்தர் ஏற்றிக்கொண்டால் அது பழிபாவம் இல்லையா? தானாக விழுந்ததுன்னு சொல்வது ஒரு புதுசா ஒரு கற்பனை வேற நீங்க சொல்லுகிறார்களா? இப்படி சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு நீதி, மற்றவர்களுக்கு நீதியோ? இதே என்னுடைய மகன் செய்யாமல் பிறொருவர் செய்திருந்தால் நான் தண்டித்திருப்பேன், நீங்களே தண்டனை வழங்குகிறீர்களே, அதனால் எனக்கு ஒரு நீதி பிறருக்கு ஒரு நீதி என்று பேசாதீர்கள், இதற்கு ஒரு நியாயமான தீர்ப்பை நாம் சொல்ல வேண்டும் என்பதை அங்கு மேலும் அறிவுறுத்தி சோழ மன்னவர் மனுநீதி சோழர் அங்கு பேசுகிறார். அங்கு பேசும்போது இன்னொரு அமைச்சர் பணிந்து நின்று பேசுகிறார். சுவாமி, நமது அறநூல்களில் சில செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறநூலில் பிராயச்சித்தம் சொல்லப்படுகிறது. இப்படி பசுவதைக்கு ஒருவர் பசுவதை செய்தால், இந்த பிராயச்சித்தம் செய்தால், இந்த பரிகாரம் செய்தால் அது நிவர்த்தியாகும் என்று நமது அறநூல்களில் பேசப்பட்டிருக்கிறது. அந்த அறநூலில் செய்து சொல்லுவது என்ன என்பதை அங்கு ஒருவர் சொல்லுகின்றார். அதாவது பசுவதை ஒன்று நடந்தால் இறந்து போன பசுமாட்டினுடைய தோலினை பொறுத்துக் கொள்ள வேண்டும். யாரு? அந்த பசுவதை செய்தவர், பசு கொலையை செய்தவர்.
இறந்து போன ஒரு பசுமாட்டினுடைய தோலை எடுத்து பொருத்திக் கொள்ள வேண்டும். அப்ப அவரும் ஒரு பசு மாதிரி. அதுக்கு அடுத்து அவங்க வாழக்கூடிய இடம் பசு அடைத்து வைத்திருக்கின்ற கொட்டில், அங்கதான் பசுமாட்டு கொட்டகையில் தான் அவர்கள் வாழ வேண்டும். அது மேய போகக்கூடிய மேய்ச்சல் இடம் வெயிலில் இருந்தால் அந்த பசுமாட்டோடு சேர்ந்து இவர்களின் வெயிலில் காய வேண்டும். மழை பொழிந்தால் மழையில் பசுமாடுகள் நனைந்தால் இவரும் மழையில் நனைய வேண்டும். பிற உணவுகள் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்கள் உயிரும் வாழ வேண்டும். அதற்காக சிறிது கறிகளும் காய்களும் மட்டுமே உண்ண வேண்டும். இவற்றை அவர்கள் 12 ஆண்டுகள் செய்ய வேண்டும் என்ற பரிகாரத்தை சொன்னார்கள். இதை செய்து விடலாம் மன்னவா, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், இளவரசருக்கு இப்படி ஒரு பரிகாரத்தை செய்யலாம் என்று சொன்னார். அப்போது மிக சொல்கிறார் சோழ மன்னவர், மன்னரே, உங்களுடைய மதிநுட்பம் மிகவும் சிறந்துதான், இதை நானும் அறிவேன். இந்த அறநூலில் சொல்லப்பட்ட கருத்தை யானும் அறிவேன். ஆனால் அறநூலில் சொல்லப்பட்ட கருத்து யாருக்கு தெரியுமா? சாமானியவர்களுக்கு, இந்த உலகத்தவர்களுக்கு, பொறிபுலங்களுக்கு ஆசைப்பட்டவர்களுக்கு, உயிரின் மீது ஆசை உள்ளவர்களுக்கு, போகத்தை விரும்புவர்களுக்கு எமக்காக சொல்லப்பட்டதல்ல. நமக்கெல்லாம் சைவ நீதி என்ற ஒரு நீதி உண்டு. அந்த நீதியின் வழிதான் இந்த தீர்ப்பை சொல்ல வேண்டும். இது அறநூல்களில் உள்ள கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். இவர்களெல்லாம் பயந்து நடுங்கி போயிட்டாங்க. உலக நீதி அறநீதியை விட மிக உயர்ந்த நீதி சைவ நீதி. அந்த சைவ நீதியை தன்னுடைய இரு கண்களாக கொண்டு அந்த தர்மத்தை வளர்த்ததுதான் மனுநீதி சோழர். அவர் அடுத்து சொல்லுகின்றார், அதனால் இந்த பிராயச்சித்தம் பரிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். அப்போது இன்னொரு அமைச்சர் வந்து பணிந்து சொல்கிறார், சுவாமி, அடியேன் சொல்வதை மன்னித்தருள வேண்டும். 5 அறிவு உள்ள ஒரு விலங்கு இறந்து போச்சு, அதுக்காக 6 அறிவு கொண்ட உயிரை கொலை தண்டனை செய்வது சரியா என்று கேட்டார். 5 அறிவு உள்ள விலங்கு தானே, அதுக்கு ஏன் 6 அறிவு கொண்ட இளவரசரை நாம் தண்டிக்க வேண்டும்? அதனால் அப்படி செய்வது சரியாகாது, உலகத்தில் இது எங்குமே நடக்கவில்லையே என்று சொன்னார். உடனே மன்னருக்கு கோபம் வந்தது. 5 அறிவு 6 அறிவு என்றா பேசுகிறீர்கள்? நன்றாக சிந்தித்துப்பார்கள். விலங்கிலே மனிதரும் உண்டு, விலங்கிலே தேவரும் உண்டு, மனிதரில் மனிதரும் உண்டுங்க, மனிதரில் விலங்கும் உண்டு. அது உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ பேர் மனிதர்களா இருக்கிறார்கள், அங்க விலங்கா இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அசைவம், ஆடு மாடை வெட்டி கோடியெல்லாம் வெட்டி சாப்பிடுவார்கள். அசைவம் சாப்பிடுறது யாருங்க? விலங்குகள் தான் அசைவத்தை உண்ணும். அப்ப அசைவத்தை உண்ணக்கூடியவர்கள் விலங்கை சேர்ந்தவர்கள். அப்படி மனிதர்களை விலங்கினமும் இருக்கே. ஆகவே அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? விலங்கிலே மனிதரும் உண்டு, விலங்கிலே தேவரும் உண்டு. திரு ஆனைக்கா என்ற ஒரு தலத்தை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். சொல்கிறார் மனுநீதி சொல்கிறார், அமைச்சர்களுக்கு சொல்கிறார். திருவானைக்கா என்ற ஒரு தலம் ஒன்று, அங்கு எல்லா வல்ல சிவபெருமானை சிலந்தியும் யானையும் பூசித்தது. சிலந்தியும் யானையும் எப்படி பூசித்தது என்று உங்களுக்கு தெரியுமா? காலையில் அந்த சிலந்தியானது வரும், பந்து எல்லா வல்ல திரு ஆனைக்கா அண்ணல் சிவபெருமான் வீட்டிருக்கின்ற சிவலிங்க திருமேனி பக்கத்தில் வந்து பெருமானை வணங்கி அவருடைய தன் வாயிலால் ஒரு பந்தலிடும். சிலந்தி வாயிற்பந்தர் செய்யும். நம்ம ஒட்டட மாதிரி சொல்லுவோமே, பந்தர் செய்யும். அது எதுக்கு? சாமிக்கு மேல ஒரு பந்தர் செய்யுது அப்படின்னு சொன்னா, அதற்கு சாமியுடைய திருமேனியின் மீது எந்த விதமான தூசுகள் வரக்கூடாது, சரிவுகள் வரக்கூடாது, குப்பைகள் விழுந்து விடக்கூடாது என்று அன்பு கருதி மேலே ஒரு பந்தல் போடும். எப்படி வழிபட்டது சிலந்தி? யானை வந்து வழிபடும். முப்போதும் சிவபெருமானுக்கு அங்கு திரு ஆனைக்கா அண்ணலுக்கு ஜம்புகேஸ்வர பெருமான், நீராகவே உள்ள பெருமான். அப்படிப்பட்ட பெருமானுக்கு அங்கு அந்த யானையாது நீரை எடுத்துக்கொண்டு நீர் அபிஷேகமே புரிந்து அங்கு பணிந்து இறைவனை வணங்கியதே யானை. அதனால்தான் அந்த தலத்துக்கு திரு ஆனைக்கா, கா என்றால் சிலந்தி, ஆனை, ஆனையும் சிலந்தியும் வழிபட்ட தலமல்லவா? அப்படி ஆனையும் சிலந்தியும் நீங்கள் விலங்கு என்று சொல்வீர்களா என்று கேட்டார். அது விலங்கா? மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த தவத்தை செய்கின்றதே அது விலங்கா? அதற்கு மேலான தேவகுணம் கொண்ட விலங்குகளும் கூட உண்டு.
அதனால விலங்கு என்று பிரித்து பேசார்கள். அதனால 5 அறிவு 6 அறிவு என்பது இந்த உடம்புக்கு அல்ல, அது ஆன்மாவுக்கு, அறிவுக்கு என்று இங்கு மனுநீதிச்சோழர் மிக தெளிவாக ஒரு கருத்தை பேசுகிறார். இதுதான் சைவ நீதி என்ற கருத்தை அங்கு பேசுகிறார். அதனாலே விலங்குகள் எல்லாமே விலங்குகளாக நீங்கள் கருதிவிட வேண்டாம். அதனால் மனிதர்கள் எல்லாமே மனிதர்களாக கருதிவிடவும் வேண்டாம். மனிதரில் விலங்கும் உண்டு, விலங்கினில் தேவரும் உண்டு, விலங்கில் மனிதரும் உண்டு என்பதை கருத்தை பேசுகிறார். அதனாலே இந்த பசுவினுடைய கன்றை விலங்கு என்று பேசாதீர்கள் என்பதை கருத்தை சொல்ல அடுத்த அமைச்சர்கள் எல்லாம் ஒன்னும் பேசல, இருக்கு வாய் மூடிட்டாங்க, ஒன்னும் பேச முடியல. இது ஏதாவது கருத்துக்கு ஏதாவது மறுப்பு சொல்ல முடியுமா? அது மட்டுமல்ல, அடுத்து சொல்கிறார், பசுவின் உள்ளே அனைத்து தேவர்களும் வாழ்கிறார்கள். பசுவின் உள்ளே அனைத்து தேவர்களும் வாழ்கிறார்கள். அதனால தான் நம்ம கோபூஜை செய்கின்றோம். அனைத்து தேவர்களும் ஒருமித்து வாழக்கூடிய இடம் பசு. பசு நமக்கெல்லாம் கொடுக்கின்றதை மனுநீதிச்சோழர் சொல்றார். பசு நமக்கெல்லாம் கொடுக்கின்றது என்ன தெரியுமா கொடுக்கிறது? நமக்கெல்லாம் சிவபெருமான் மிக மகிழ்ந்து அணியக்கூடிய திருநீர். அந்த திருநீற்றைக்கு மூலமாக இருக்கக்கூடிய சாணத்தை அல்லவா கொடுக்கிறது. அதை பஸ்மமாக்கினால் அது சாணம். முறையான மந்திரம் சொல்லி பஸ்மமாக்கி அதை நாம திருநீற்ற சிவபெருமான் மிக மகிழ்ந்து அணியக்கூடிய திருநீற்றை கொடுக்கக்கூடிய சாணத்தை கொடுக்குதல்லவா. சிவபெருமானுடைய திருமுடியில் ஆட்டக்கூடிய பஞ்சகவியம் என்று சொல்லுவோமே, ஆனைந்து என்னன்னு தெரியும்? ஆன பசு, பசுவின் மூலமாக வருகின்ற 5 பொருள்கள்: பால், தயிர், நெய், கோமயம், கோசலம். இது குறித்த சதவீதத்தில் மந்திரம் சொல்லி, சிவாச்சாரிய பெருமக்களுக்கெல்லாம் தெரியும், மந்திரம் சொல்லி அதை சிவபெருமானுடைய திருமுடிகள் முழுக்காட்டுவார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய சிவபெருமான் மகிழ்ந்து ஏற்றக்கூடிய அபிஷேக பொருள் அல்லவா, அதனை வழங்கக்கூடியது பசுவல்லவா. அதை நீங்கள் விலங்கு என்று சொல்லலாமா? அது தேவர்களுக்கு இணையானது என்று பேசுகிறார். பிற உயிர்களுடைய மலத்தை எல்லாம் யாராவது கையிலேயாவது விடுவாங்களா? எந்த உயிரை வேணாலும் எடுத்துக்கங்க, எந்த உயிர், எறும்பு முதலான, திரும்பிங்கில முதலான, மனிதர் முதலான அத்தனை மலங்களை எடுத்துக்கொள்ளுங்க, யாராவது பக்கத்திலேயாவது போவாங்களா? ஆனால் பசுவினுடைய மலமான சாணத்தை கையிலேந்தி கொண்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டு அதனை எவ்வளவு தூய்மையாக கருதுகின்றோம். அந்த வகையில் உயர்ந்த பொருளான பசுவை தரக்கூடிய அந்த பசுவை நீங்கள் விலங்கு என்று பேசாதீர்கள் என்பதை இங்கு மனுநீதிச்சோழர் நமக்கு தெளிவாக சைவ நீதியை சொல்கிறார். ஆனால் இன்றெல்லாம் பசுவையெல்லாம் கொலை செய்து உண்கிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம்! இதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது. மனுநீதிச்சோழரே சொல்லிட்டார், பரிகாரமே கிடையாது, எந்த பரிகாரமும் கிடையாது பசுவதைக்கு. அந்த வகையிலே இங்கு மனுநீதிச்சோழர் சொல்கின்றார். அதையெல்லாம் கேட்ட அமைச்சர்கள் ஒன்றும் பேசவில்லை. இருந்தாலும் தன்னுடைய இளவரசரை காப்பாற்ற வேண்டும் என்ற நினைப்பில், அந்த அன்பில் ஒவ்வொருவரும், அந்த அமைச்சர்கள் எல்லாம் அங்கு ஒவ்வொருத்தரும் மறுத்து பேசுகிறார்கள். இப்பொழுது சொன்னார்கள், மன்னா, அது அறிவு விலங்கு, நீங்க சொல்லுவதெல்லாம் எங்களுக்கு விளங்குகிறது. இருந்தாலும் நம்மளுடைய இளவரசர், நீங்கள் மனம் இறங்கி இதற்கு ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இப்போது நான் தீர்ப்பை சொல்லுகின்றேன். ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை வழங்குகிறார். அங்கு மந்திரியில் மதிநலம் மிகுந்த ஒரு மந்திரியை அழைக்கின்றார். அந்த மந்திரியுடைய பேர் கலாவல்லவர். கலாவல்லவரே இங்கே வாரும் என்றார். கலாவல்லவ மந்திரி மிகுந்த மதிநுட்பம் வாய்ந்தவர். அவர் அரசரை வணங்குகிறார். நீங்கள் உடனே செல்லுங்கள், உடனே சென்று என்னுடைய மகனை எந்த இடத்தில் என்னுடைய மகன் தேரை ஓட்டி இந்த பசுவினுடைய அந்த தேரை ஓட்டி நீங்கள் கொல்லுவதே இதற்கு சரியான தீர்ப்பு என்று சொன்னார். அந்த கலாவல்லவ மந்திரிக்கு நடுங்கிட்டார். இருந்தாலும் மன்னவருடைய தீர்ப்பை மறுக்க முடியுமா? ஒன்னும் சொல்ல முடியல. மன்னவரை வணங்குகிறார். இளவரசரை கொல்ல முடியுமா? என்ன செய்யறனே தெரியல. இந்த இரண்டுக்கும் இடையில் அவர் மிக குழப்பப்பட்டு மன்னருடைய அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு மன்னரை வணங்கிக் கொண்டு அவர் வருகின்றார். தேரோட்டி வருகின்றார். வருகின்ற இடையில் அவருடைய சிந்தையில் இறைவனை நினைக்கின்றார். அவர் இறுதியாக ஒரு முடிவை எடுக்கின்றார். மன்னன் சொல்வதை நிறைவேற்ற வேண்டியது அமைச்சருடைய கடமை, அதை செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் இளவரசரை கொல்வது பாவம். அந்த பழிபாவத்தை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். என்னுடைய மன்னவர் எனக்கு தந்தை அல்லவா,
ஒரு நாட்டில் மன்னவர் அந்த நாட்டில் உள்ள குடிமக்களுக்கெல்லாம் தந்தை என்ற ஒரு பொறுப்பு உண்டுங்க. அது உங்களுக்கு தெரியுங்களா? இப்ப உதாரணமா ஒரு ஊர்ல மேயர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தமிழ்ல சொன்னா நகர தந்தைன்னு சொல்லுவோம். அந்த நகரத்துக்கெல்லாம் அவர் தான் தந்தை, மேயர் தான் தந்தை. அது மாதிரி நாட்டினுடைய தந்தை தான் மன்னர். அவர் தந்தை பொறுப்பில், மன்னர்னா தந்தை பொறுப்பில் இருந்து, தந்தை பொறுப்பில் இருந்து அந்த நாட்டு மக்கள் எல்லாம் குழந்தைகளாக பாவித்து அவர்களெல்லாம் காக்கக்கூடியவர். அந்த நிலையில் அவர் பேசுகின்றார். அதனால என்னுடைய மன்னர் எனக்கு தந்தை அல்லவா, அவர் தந்தை என்றால் நான் அவருக்கு மகன் அல்லவா, அவருக்கு மகனைத்தானே பலியிட வேண்டும், நானே மகனாக இருந்து என்னுடைய உயிரை நானே நீத்துக் கொள்கிறேன் என்று அவர் அந்த உயிரை அவரே நீத்துக் கொண்டார். சிறிது நேரம் சென்று இந்த செய்தி மன்னவரிடம் வந்து சொல்கிறார்கள். மன்னவா, அந்த தேரின் இடத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது, மன்னிக்க வேண்டும். நம்முடைய கலா வல்லவரான மந்திரியார் தன்னுயிரையே மாய்த்துக் கொண்டார் என்ற செய்தியை சொல்கிறார். இதை கேட்டு அந்தோ கேட்டேன், என்னுடைய மகன் இந்த பசுவினுடைய கன்றை கொன்றான், நான் என்னுடைய மந்திரியை கொன்றேன். ஐயோகோ, திருவாரூர் அம்மையப்பா, எம்பெருமானே, அல்லியங்கோதை உடனவரும் புட்டிடங்கொண்ட நாத பெருமானே, தியாகராஜ பெருமானே, வீதிவிடங்க பெருமானே, இது என்ன சோதனை என்று பெருமானுடைய திருவடியை கண்ணீர் மல்க வேண்டுகின்றார். வேண்டி இறைவனுடைய திருவடியை நெஞ்சில் பதிக்கின்றார். அவருடைய அந்த திருவருளை சிறமேற்கொண்டு தானாகவே அவர் அங்கு ஒரு தீர்ப்பை வழங்குகின்றார். அந்த வழங்கிய நிலையில் யாரும் வேண்டாம், இனி யாரும் எந்த துன்பமும் அடைய வேண்டாம், இந்த பசுவினுடைய துன்பத்தையும் துயரத்தையும் போக்கக்கூடிய அந்த வல்லமையும் திறமையும் என்னிடம் இல்லை. அந்த துயரை போக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு தீர்ப்பு தான் உண்டு, என்னுடைய மைந்தனை நானே தேரேற்றி கொன்று அந்த தண்டனையை செய்து இந்த பசு எந்த பசுவானது இந்த கன்றை இழந்த துன்பம் எவ்வாறு அடைகிறோ அதே துன்பத்தை நானும் அடைவேன். இதுதான் சரியான தீர்ப்பு, இதுதான் சைவ நீதி என்பதை சொல்லி அந்த தீர்ப்பை வழங்கி அவரே தேரை ஓட்டிக்கொண்டு செல்கின்றார். அவர் செல்லும்போது மகனை முன்னாடி அழைக்கின்றார். நீ சென்று அந்த இடத்தில் நீ படுத்திருப்பாய் என்று ஆணையிடுகிறார். அப்போது அந்த இளவரசர் மிக மகிழ்ந்தாராம். மகிழ்ச்சியில என்னுடைய தந்தையார் தீர்ப்பே மிக உயர்ந்த சிறப்பான தீர்ப்பு என்று மகிழ்ந்து அந்த இடத்தில் அவர் மகிழ்ந்து படுத்து சிவபெருமானுடைய திருவடியை தம் சிறமேல் கொண்டு நினைத்துக் கொண்டே கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டு அவர் படுத்திருக்க வேகமாக அந்த தேரானதை மனுநீதி சோழ சக்கரவர்த்தியும் அதை வேகமாக ஓட்டிக்கொண்டு சிவபெருமானுடைய திருவடியை நினைந்து கொண்டு தன்னுடைய மகன் மீதே அவர் தேரை ஏற்றி அந்த உடம்பானது அரைக்கப்பட்டு அது சென்றது. இந்த நிலையில் அந்த நில உலகத்தில் வாழ்ந்து கொண்டு திருவாரூர் உள்ள அனைத்து அன்பர்கள் எல்லாம் கண்ணீர் மழை பொழிகிறார்கள். விண்ணவர்கள் எல்லாம் பூமாரி பொழிந்தார்கள். அங்கு பூமாரி பொழியப்பட்டு இங்கு கண்ணீர் மழை பொழியப்பட்டு அந்த நிலையிலே எல்லா வல்ல புட்டிடங்கொண்ட பெருமானாகிய நம்பெருமான் சிவபெருமான் உமையொரு வாகனாராகிய விடைமீது ஏறி அங்கு எல்லோருக்கும் காட்சியளித்து அங்கு அருள் புரிகின்றார். அந்த நிலையிலே அவர் அருள்மொழி சோழ மனுநீதி சோழனே, நின் புகழ் எங்கும் ஓங்குக, அறத்தை கட்டிக்காத்த தர்மத்தை வளர்த்த உன்னுடைய சிறப்பான புகழ் என்றும் இந்த உலகில் நிலைத்திருக்கட்டும் என்று அங்கு பெருமான் அருள்கின்றார். அந்த அருள்மலை பொழிந்ததில் அந்த ஆவின் பசுவினுடைய கன்று உயிர்த்தெழுந்து வந்தது. இளங்கோ அந்த மன்னவருடைய மைந்தனான இளவரசர் வீதிவிடங்க பெருமான் உயிர்த்தெழு